ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸ் பத்தி பார்க்க போறோம். என்ன கேஸ்னா, ஒரு 1.5 இயர் ஓல்டு சைல்டு வந்தாங்க நம்மள்ட்ட. அதிகமா மூச்சு விட முடியாம, மூச்சு திணறலோட வந்தாங்க. 2 பக்கம் மூச்சு விடும்போது நல்லா குழி விழுந்தது நெஞ்சு கீழ. ஆ, கொஞ்சம் வெளுத்து போன மாரி இருந்தாங்க. வந்துட்டு இது மாரி 2 நாளா குழந்தை இப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கொண்டு வந்து காமிச்சாங்க. நம்ம உடனடியா எக்கோ எடுத்து பார்த்தோம். எக்கோ எடுத்து பார்த்ததுல ஹார்ட் வந்து வீங்கி இருந்ததுங்க. ஆஹ் ஏன் இந்த ஹார்ட் வீங்கி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம். பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஹீமோகுளோபின் வெறும் 5 தான் இருந்துச்சு. ஹீமோகுளோபின் கம்மி ஆகுறதுனால கூட ஹார்ட் வீக் ஆகுங்கிறத நம்ம பல வீடியோல பல முறை சொல்லியிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம டயட்ல அயன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது இல்ல, அயன் சப்ளிமெண்ட்டும் எடுத்துக்கிறது இல்ல. இதுதான் இந்த குழந்தைக்கு ஹார்ட் வந்து மசில் வீக் ஆகுனதுக்கு உள்ள காரணம். அதுக்கப்புறம் நம்ம அயன் சப்ளிமெண்ட் கொடுத்தோம். ஒரு 4-5 மந்த்ஸ்ல திருப்பி ஹீமோகுளோபின் 10 ஆயிடுச்சு. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா நல்லாயி அந்த வேகமா மூச்சு விடுற பிரச்சனைலாம் கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. பட் இந்த மாதிரி பிரச்சனை ஆகக்கூடாது, ஹார்ட் மசில் வீங்கக்கூடாது அப்படின்னா நம்ம அயன் சப்ளிமெண்ட் ஏர்லியா ஸ்டார்ட் பண்றது பெஸ்ட். இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸும் சரி, அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸும் அதுதான் சொல்லுது. நம்ம நாட்டில் யூஸ்வலா 5லேருந்து 6 மாசம் உள்ள குழந்தைகள்ல நம்ம வந்து அயன் சப்ளிமெண்ட் ஆரம்பிக்கிறோம். இதே வெளிநாடுகள்ல பார்த்தீங்கன்னா 3 மாசத்துலேருந்தே அயன் சப்ளிமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அயன் சப்ளிமெண்ட் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தெரியல, இல்லை இதுவரையிலும் அயன் சப்ளிமெண்ட் ஆரம்பிக்காம இருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பீடியாட்ரிஷியனை போய் பாருங்க. இல்லை உங்க குழந்தைக்கு எந்த டோஸ்ல எப்படி டைட்ரேட் பண்றது, எப்படி எந்த அளவுக்கு அயன் கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா கீழே தர்ற இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. வி வில் ஹெல்ப் யூ.